ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு அவந்திகா என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்காரு. இவரு பேய படத்துல பார்த்தாலே பயந்து ஓடி போயிருவாரு. அதாவது கிட்டத்தட்ட காஞ்சனா படத்து லாரன்ஸ் மாதிரி இவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சென்னையில ஒரு அரசியல்வாதி தன்னோட ஆசைகளை நிறைவேற்ற நரபலி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து நீ சென்னைக்கு போய் வீடு வாங்கி செட்டில் ஆகின்னு சொல்றாரு. ஹீரோவும் அந்த பணத்தை கொண்டு போய் சென்னையில வீடு வாங்கிருந்தாரு. அவரு அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குன்னு. இதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களையும் அந்த பேய் படாத பாடுபடுத்துது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பேய் யாரு, அதோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல மூட நம்பிக்கை மனுஷனோட வாழ்க்கையவே அழிச்சிரும்னு படத்துல சொல்லியிருக்கிற மெசேஜ் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் ரெண்டுமே ஓகேவா இருக்கு. மத்தபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லைங்கா இருக்கு. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல தான் இவங்க படத்தோட கதைக்குள்ளேயே போறாங்க. படத்துல உள்ள காமெடிலாம் எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுலயும் ஒரு சாமியாரை வச்சு பண்ணக்கூடிய காமெடிலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. படத்துல அந்த பேய்க்கான பிளாஷ்பேக் ஸ்டோரியும் இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இந்த படத்தை பார்க்கும்போது தமிழ்ல ரிலீஸ் ஆன காஞ்சனா படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. பட் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அதுல உள்ள சுவாரஸ்யம் இந்த படத்துல சுத்தமா இல்ல. மத்த பேய் படத்துல எல்லாம் பேய் தான் அவங்க சாவுக்கு காரணமா இருந்தவங்கள தேடி போய் கொள்ளும். பட் இந்த படத்துல உள்ள பேய் அதோட சாவுக்கு காரணமானவங்கள ஹீரோவை தூது அனுப்பி அவங்கள அந்த இடத்துக்கு வர சொல்லுது. அந்த சீன்லாம் பார்க்கும்போது இது பேயா இல்ல வேற எதுவுமான்னு தோணுது. அதே மாதிரி அவங்க வந்ததும் சட்டுப்புட்டுன்னு அவங்கள போட்டு தள்ளாம அவங்களுக்கு பாடம் எடுத்து பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் படத்துல ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இந்த படத்தை ஸ்ரீராஜ் பாலா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பூர்ணா, தன்ராஜ், அஜய் கோஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.